வெயிட் லாஸில் இருக்கிறவங்க ஒரு டவுட் கேட்டாங்க. ஆயில் வந்து செக்கெண்ணெயில் சொல்லுவாங்கள்ல, செக்கெண்ணெயில் ஆட்டுறது, அந்த ஆயில் தான் வாங்கியிருக்கேன், கடலெண்ணெயும் நல்லெண்ணெயும். ஸோ அது நான் வந்துட்டு இந்த இட்லி பொடியில் இல்லை சாதத்தில் பருப்பு அந்த பொடி போட்டு சாதம் செய்வோம்ல, அதில் வந்து அதிகமாக எடுத்துக்கலாமா, அது ஒன்றும் அஃபெக்ட் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அது ரொம்ப நல்ல கொஷினு. ஆக்சுவலி வந்துட்டு நம்ம வந்து இட்லி பொடி பிரியர்களாக கூட இருப்போம். ஆனால் வெயிட் லாஸ்ன்னு வரப்போ ஆயில் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம யோசிப்போம், கரெக்டுங்களா? ஸோ நம்ம வந்துட்டு ஆயில் சரி, லைக் கீயும் சரி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் நல்லெண்ணெய்லாம் போனுக்கு வந்து நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ அது வந்து குழந்தைங்களுக்கு அதிகமாக சேர்க்க சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ கண்டிப்பாக எடுத்துக்கலாம் தாராளமாக. ஆனால் வெயிட் லாஸில் இருக்கிற டைமில் பொதுவாகவே ஒரு ஹெல்த் கான்ஷியஸில் இருக்கீங்கன்னாவே நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறீங்க, லைக் ஒரு பொடி சாதம் பண்ணுறீங்க, அதில் நிறைய எண்ணெய் ஊற்றுறீங்க இல்லை கீ ஊற்றுறீங்கன்னா, தொட்டுக்க காய் ஏதாவது வைக்கிறீங்க பார்த்தீங்களா, வைக்கிறீங்கன்னா வச்சா நல்லது, வைக்கிறீங்கன்னா அது வந்து ரொம்ப டீப் ஃப்ரை இல்லாத ஃபுட்டாக பார்த்துக்கோங்க, காயாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாவக்காய் பண்ணுறீங்கன்னா அது பாவக்காய் வந்து ஃப்ரை பண்ணாமல் தண்ணியிலே வதக்கி அதை வந்து வேக வச்சு அதில் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அது வந்து அந்த ஆயிலுக்கும் இதுக்கும் ஈக்குவலைஸ் ஆகிடும், நார்மலாக சாப்பிட்றதுக்கும் அந்த இதுக்கும் ஈக்குவலைஸ் ஆகிடும். ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா கேலரிஸ் அவேர்னஸ் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஆயில் எக்ஸஸாக ஒரே நேரத்தில் போகிறதும் நல்லது கிடையாது. அதுக்குன்னு ஆயில் சேர்க்காமே இருக்கக்கூடாது. ஸோ எப்படி வந்து கதவுக்கு வந்து நம்ம கதவு வந்து சத்தம் போடும்ல, நம்ம இழுக்கிறப்ப க்ளோஸ் பண்ணுறப்ப எண்ணெய் ஊற்றுன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி தான் ஆயிலோ கீயோ உங்களுடைய போன்ஸுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அது ஒரே நேரத்தில் ஃபுல்லாக ஊற்றுனீங்கன்னா அது எக்ஸஸ் ஆகி ஃபேட்டாக தான் அக்குமுலேட் ஆகி உங்கள் ஹெல்த்தை தான் டிட்டோரேட் பண்ணும். ஸோ கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெரி ஆல் த பெஸ்ட்.